ஹாய், நான் ஹரி, சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் பீக் ஃப்ரேம் பில்டர்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக ரெசிடென்ட் ரீஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர், இவர் பேர் இன்பகுமார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேட் டீம் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் சிவில் ஒர்க், அதாவது ஸ்டீல் ஒர்க்னு போகிறப்போ ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ்னு வருங்க. அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி இவர்கிட்ட கொடுத்துருவோம். இவர் நம்ம பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அது வந்து இன்டெப்த்தாக பார்க்க போறீங்க. லைக் வந்து ஒரு இடம் வச்சிருக்கீங்க, வீடு கட்டணும்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும், எங்கே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும், எங்கே ப்ராஃபிட் ஆகும், அந்த அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அது பார்க்க போகிறோம். என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஒர்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோரு, ஃப்ரேமு, விண்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி வேர்ஸு, இன்டீரியர் ஒர்க்ஸு, டைல்ஸு, பெயிண்ட்ஸு இதெல்லாமே என்னென்னலாம் பண்ணணுங்கிறது இன்டெப்த்தாக சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஃபர்ஸ்ட் இடம் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு மெயின் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வச்சிருக்கீங்க, வீடு கட்டணும்னா உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல். நீங்கள் பிளான் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து கார்பரேஷனில் வந்துச்சுனாலோ நீங்கள் வந்து பிளான் அப்ரூவல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வாங்கிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் உங்கள் லேண்டுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து டிடிசிபி அப்ரூவல் தான். டிடிசிபி அப்ரூவல் ஏன்னா இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் இந்த இடத்துல உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ டிடிசிபி மேண்டேட்ரி, அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் மேண்டேட்ரி, அதுக்கப்புறம் இபி கரண்ட் வந்தால் தான் நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ வந்து இபி வந்து மெயினுங்க. அதனால் இபி வந்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் தண்ணி கனெக்ஷன் உள்ளே இருந்தால் தான், போர் போட்டால் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறப்போ வீட்டுக்கு எல்லாமே க்யூரிங்கு அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மெயினாக வருங்க. ஸோ அதனால பிளான் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபி, போர்வெல் இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வாங்கிக்கிங்க. இந்த 4 தான் ரொம்ப மெயினான ஒன்றுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 2D பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக போடணும். அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன, ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். இதில் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நான் சொல்கிற ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணுங்கிறேன். லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டு பீம், பீம் டு காலம், காலம் டு ஃபுட்டிங், ஃபுட்டிங் டு சாயில், இந்த மாதிரி தான் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வச்சா தாங்குங்க. இதே ஒரு 15 கிலோ வச்சா தாங்குங்களா, தாங்காது. அதே மாதிரி தான் நம்ம சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வீட்டில் நம்ம ஸ்ட்ரக்சரில் வந்து வர லோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 லோடு தாங்க, டெட் லோடு, லைவ் லோடு. டெட் லோடுன்னு என்னன்னா மெட்டீரியல்ஸோட வெயிட்டுங்க. லைக் கம்பி, எம்சாண்டு, சிமெண்ட்டு, ஜல்லி இது 3ம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட்டை நம்ம போடுறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்குங்க. அது போக லைவ் லோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறது, இந்த கட்டல், பீரோ அந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு போய் வைப்போம். ஸோ டெட் லோடும் கேல்குலேட் பண்ணணும், லைவ் லோடும் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு ஆட் பண்ணி 1.5 டைம்ஸ் ஆஃப் வந்து லோடு வந்து கேல்குலேட் பண்ணி இனிஷியலாக கேல்குலேட் பண்ணுவாங்க. அதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இந்த 3 லோடுமே கேல்குலேட் பண்ணி இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள எவ்வளோ போகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே கேல்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிசி இருக்கும். எஸ்பிசினா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரோட லோட கொடுக்கணும். அதை தாண்டி கொடுக்குறப்போ நம்ம ஃபியூச்சரில் அந்த சாயில் வந்து செட்டில்மெண்ட் ஆகும். செட்டில்மெண்ட் ஆக நம்மளுக்கு வந்து காங்கிரீட்ல கிராக்ஸ் வர்றது, அப்புறம் கொலாப்ஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் வேணுங்க. ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுனால சாயில் டெஸ்ட் வேணுங்க. ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிடணும், சாயில் டெஸ்ட் எடுத்துடணும், ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்டை வச்சு உங்களுக்கு சேஃப்டிக்கு ஸ்ட்ரக்சர் டிசைன், அழகுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டை வச்சு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எலிவேஷன் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கங்க. இந்த 3 வந்து பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லைக் ஃபுட்டிங் டீடைல்ஸு, காலம் டீடைல்ஸு, கிரேட் பீமு, டை பீமு, லிண்டலு, ரூஃப் ஸ்லாபு, ரூஃப் பீம் லேஅவுட், இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருங்க. இது எல்லாம் என்னன்னா இதில் 2 ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுனால 2 அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்டீலோட குவான்டிட்டி வந்து இவ்வளோதான் ஆகும் நம்ம அக்யூரேட்டாக நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும். ஒன்று நம்ம நார்மலாக வேற ஒருத்தவங்களை வச்சு நம்மளோட பேசிக் நாலேஜில் பண்ணுறப்போ ஸ்டீலோட குவான்டிட்டி அதிகமாக போகிற சான்ஸ் இருக்குது. அதிகமாக போச்சா நம்மளுக்கு லாஸ், கம்மியாக போகிற சான்ஸ் இருக்குது. கம்மியாக போட்டோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து வீக் ஆயிரும். ஸோ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணி போடுவாங்க. அதை மட்டும் கேல்குலேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டிராயிங்ஸ்லையும். ஸோ எந்த இடத்துல மேண்டேட்டரியோ அதை மட்டும் நம்ம போட முடியுங்க. இப்போ ஃபுட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டிங் இருக்கு. நம்மளோட சாயிலுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங் தேவையோ அந்த ஃபுட்டிங் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கான்கிரீட் வந்து நம்ம போட்டுக்கலாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் காங்கிரீட்டுங்களா, ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் காங்கிரீட்டுங்க. காலம் பாக்ஸ் காங்கிரீட்டும் ஃபுட்டிங் காங்கிரீட்டும் மெயினாக பார்க்கணுங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோடை வந்து டோட்டல் என்டையர் ஸ்ட்ரக்சர் உள்ள லோடுமே ஃபுட்டிங்க்கு வந்து ஃபுட்டிங் வந்து சாயில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. இதை வந்து மெயினாக பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி மண் உள்ள ஃபில் பண்ணி கன்சாலிடேஷன் பண்ணிடுவீங்க. அதாவது மண்ணை கீழே இறக்கிடுவீங்க தோண்டிமா இது பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கிரேட் பீம். இந்த கிரேட் பீமும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோலுங்க. ஏன்னா டோட்டல் என்டையர் லோடு வந்து கிரேட் பீமுக்கு வந்து கிரேட் பீம்ல இருந்து அதாவது கிரேட் பீமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் டு லிண்டல் வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அந்த மொத்த லோடுமே கிரேட் பீமுக்கு வந்து அது வந்து காலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, காலம் வந்து ஃபுட்டிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ஃபுட்டிங் சாயில். ஸோ கிரேட் பீமுக்கு பார்த்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க். பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிக்லேயே பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ளையாஸில் பண்ணலாம். ஃப்ளையாஸில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து செம்மண் இது செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணால் ஆனது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட்டில் இப்போ ஃப்ளையாஸில் பண்ணிவிட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். பெஸ்ட் கண்ட்ரோலில் நிறைய குவாலிட்டியான மருந்தெல்லாம் இருக்குங்க. ஸோ வந்து சாயில் நீங்கள் உள்ளே போட்டுட்டு ப்ராப்பராக ஒரு 3-4 days கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு 1 ஃபீட்டுக்கு நீங்கள் குடி எடுத்து கரையான் மருந்து 2 இருக்குங்க, அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அந்த மருந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரையான்ங்கிறது லைஃப் டைமில் வராதுங்க. அப்புறம் வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதாலும் தைரியமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் காலம் ரைஸ் பண்ணி உள்ள பிரிக் ஒர்க்கெல்லாம் பண்ணி, பிரிக் ஒர்க் வந்து கலவை வந்து பார்த்தீங்கன்னா 9 inch பிரிக் ஒர்க்காக இருந்தால் 6 கொண்டு போடுவாங்க. அதாவது ஒரு மூட்டைக்கு 24 செட்டி. 4 inch பிரிக் ஒர்க்காக இருந்தால் 4 கொண்டு போடுவாங்க. ஒரு மூட்டைக்கு 20 செட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் காங்கிரீட். லிண்டல் காங்கிரீட் ஆஸ் யூஷுவல். லிண்டல் காங்கிரீட் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா அதுதான் ஓப்பனிங்ஸே. இப்போ மெயின் டோர் என்ட்ரன்ஸு, விண்டோக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் காங்கிரீட் தான். லிண்டல் காங்கிரீட் ப்ராப்பராக போடுங்க. இப்போ அண்டிலேஷன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் இறங்கிச்சு ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா நீங்கள் ஃப்ரேம் வைக்கிறப்பவும் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறப்பவும் இடைஞ்சலா இருக்கும். அதனால லிண்டல் காங்கிரீட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் ரூஃப் லெவலில் பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 feet வேணுமோ 11 feet வேணுமோ அது நம்மளுக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரூஃப் பீமுங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸ்ட்ரக்சரல் டிசைன் கொடுக்குறப்போ ரூஃப் பீமை இது பண்ணணும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா ஒரு சீமார் குச்சி எடுத்து 2 பக்கம் பின் பண்ணிக்கங்க. சென்டரில் ஒரு பக்கம் புஷ் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் பெண்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த பெண்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ராடு கொடுக்குறீங்க, கம்பி கொடுக்குறீங்க. அந்த கம்பி வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா பீம் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஸ்லாபோட லோடு பீமுக்கு அழகாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. ஸோ பீமை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற எல்லா ராடுமே ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ஸ்லாபோட ப்ராப்பராக பீமுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. இதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற மெத்தடுங்க. இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்ன பண்ணுவீங்க, பிளாஸ்டிங் பண்ணுவீங்க. இன்னர் பிளாஸ்டிங், அவுட்டர் பிளாஸ்டிங். இது ஆஸ் யூஷுவல் இதுதாங்க. அதில் வந்து மிக்சிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:4. ஒரு மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 செட்டி பீஸ் போட்டு பிளாஸ்டிங் பண்ணுவீங்க. ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லாட்டி நிறைய டைப் ஆஃப் ஃபினிஷ் இருக்குது, அது நீங்கள் பண்ணலாம். காங்கிரீட் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் M20 கிரேட். M20 கிரேட்னா M20 கிரேட் ப்ராப்பராக போடணுங்க. அதாவது M20 கிரேடோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3. அதாவது 1 பங்கு சிமெண்ட்டுக்கு 1.5 பங்கு மண், 3 பங்கு ஜல்லிங்க. இதுதான் வந்து மெயின். இந்த காங்கிரீட் வந்து ப்ராப்பராக நம்ம போட்டோம்னாலே காங்கிரீட் போடுறது ஒரு மெத்தட் மெயினுங்க. இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் எப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரிங்க. இப்போ க்யூரிங் நம்ம ஒரு காங்கிரீட்ல பண்றப்போ அதுல இருந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குங்க. அதாவது தண்ணி வந்து ஒரு காங்கிரீட்ல வர்றப்போ அதுல உள்ள அந்த மாலிகல்ஸ் எல்லாம் காங்கிரீட் அப்சர்வ் பண்ணி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இனிஷியலா ரெடியூஸ் பண்ணிருங்க. நீங்க வந்து ஒரு 15 days above 15 days நீங்க க்யூரிங் பண்றப்போ காங்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க கண்டினியூஸா ரேப்பிடா ஒரு 15 to 17 days வந்து கம்பல்சரி க்யூரிங் பண்ணணும். அது வந்து மெயினுங்க. க்யூரிங் வந்து நிறுத்தாதீங்க. க்யூரிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. அதனால க்யூரிங் பண்ணுங்க. க்யூரிங் நிறைய டைப் ஆஃப் இருக்குங்க. ஸ்ப்ரே க்யூரிங், அப்புறம் சாக்கு போட்டு க்யூரிங் பண்ணுவாங்க. சில பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சு க்யூரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அதெல்லாம் பண்ணுங்க. க்யூரிங் வந்து ரொம்ப மெயினுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றுங்க. ஏன் இதை இம்பார்ட்டன்டான ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. தேவையில்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலுக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறப்போ சுவிட்ச் பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குங்க. அது எதுக்கு பார்க்கறதுக்கு லுக் நல்லா இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க நீடோ இப்போ சிம்பிளா சொன்னா ஒரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாடியூல் சொல்றாங்க. ஒரு ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் 1, இன்னொரு சுவிட்ச் 1 வருங்க. ரெகுலேட்டர் 2 மாடியூல், சுவிட்ச் 1 மாடியூல், அப்போ 3 மாடியூல் ஆச்சுங்களா. இது நீங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸும் போடுவாங்க. இல்லாட்டி ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரிக்கல் டிராயிங் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து தேவையான இடத்துல மட்டும் சுவிட்ச் ஐட்டம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒயர் இருக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த சுவிட்ச் ஒரு பாயிண்ட் கொடுத்தாலே அதுக்கான மாடலர் பாக்ஸு, சுவிட்சஸ் இதெல்லாம் கேல்குலேட் பண்ண லேபர் அமௌண்ட் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு எங்கேயே போயிடும். இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்புறம் பிளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது
ஏன் வாட்டம் சொல்கிறோம்னா, தண்ணி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா, ஸோ வந்து நம்ம வேஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜு, அதாவது டாய்லெட் பைப்பில் வந்து அடைச்சிக்கிச்சுன்னா தண்ணி வெளில வராது. ஸோ அதனால வாட்டம் வந்து ப்ராப்பராக பார்க்கணும். 10 அடி ஒரு 1.5 இன்ச் வாட்டம் மாதிரி கொடுத்துருங்க. அது ரொம்ப மெயினான ஒன்று. இன்னொன்று, லாங் டிஸ்டன்ஸில் பைப் போதா, ஒரு 70 ஃபீட் 90 ஃபீட் 100 ஃபீட் போதா, கம்பல்சரி ஒரு 15 ஃபீட்டுக்கு ஒருக்கா சேம்பர் கட்டிடுங்க. அந்த சேம்பர் என்ன பர்பஸ்னா, நடுவில் ஏதோ ஒன்று அடைச்சிக்கிச்சா, இல்லை எலி ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு பெரிய டஸ்ட் எதுவும் போய் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த சேம்பரை ஆக்சஸ் பண்ணி நம்ம அந்த டஸ்ட் ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். அதனால் சேம்பர் வந்து மேண்டட்ரிங்க. இன்னொன்று, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிறையா வந்துருச்சு ஜாகுவர் ஃபிட்டிங்ஸில், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஷவர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபிட்டிங்ஸ் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. உங்கள் ப்ளம்பர் கன்சிடர் பண்ணுறதை நீங்கள் பண்ணிங்க. இன்னொன்று, ஷவருக்கு பதிலாக டைவர்ட்டர் போகலாம். என்ன ரீசன்னா, டைவர்ட்டர் லுக் வைஸும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ணிக்கலாம். வாஷ் பேசன் ப்ளஸ் மிரர், இந்த ரெண்டுமே வந்து ப்ராப்பரான இடத்துல டிசைன் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எங்கே போய் டிசைன் பண்ணணும்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் பண்ணித்தரேன். நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் பண்ணலாம். கன்சல்ட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கன்சல்ட்டிங் ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கூலிங் டைல் போடலாமா சுருக்கி போடலாமான்னு. சுருக்கினா நார்மலாக இப்போலாம் சிப்ஸ் காங்கிரீட் போடுறாங்க, அந்த சுருக்கி நாங்கள் பற்றி பேச விரும்பல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் காங்கிரீட்னு சொல்லுவோம். சுருக்கினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போடுற மாதிரி செங்கல் சுருக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கல், கடுக்காய், அப்புறம் வந்து சுண்ணாம்பு, செங்கல் முட்டின்னு சொல்லுவாங்க, உடச்ச செங்கல், இது எல்லாம் போட்டு 3 நாள் திருப்புவாங்க. திருப்புறப்ப என்ன ஆகுனா, அந்த செங்கல் ஃபுல்லாமே உடஞ்சி அந்த சுண்ணாம்புல இருக்கிற பால் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிருங்க. அதுதான் பேர் செங்கல் சுருக்கி. அதுக்கு மேலே நாம பார்த்தீங்கன்னா கலவை போட்டு எடுத்து ஃபினிஷிங் பண்ணிடுவோம். இது பண்ணுறதுனால கூலிங் நம்மளுக்கு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. கூலிங் அதிகமாக வரும். இதே கூலிங் டைல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் போட்டிங்கன்னா நிறைய வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஒன்று சுருக்கி போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த யான் அடிக்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் போய்க்கலாம். இன்னொன்று, துவைக்கிற கல் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் டெரஸ்லேயே பிளான் பண்ணிக்கலாங்க. பேரப்பட்ட வால் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம். இன்னொன்று, சம்பு. வீட்டுக்கு தேவையானது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கோட காங்கிரீட்ல போகிறது பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன் பிரிக் ஒர்க்ல போகிறது பெஸ்ட், பிரிக் ஒர்க்கோட காங்கிரீட் பெஸ்ட்னா, பிரிக் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால சொல்றேன். காங்கிரீட்னு போடுறப்போ நீங்கள் பேஸ் ஸ்லாபோ காங்கிரீட் போட்டுருவீங்க. சைடு வால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் 9 இன்ச்சும் காங்கிரீட்ல போடுறாங்க. அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் பார்ட்டிஷன் பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பி கட்டி 4 இன்ச் காங்கிரீட் போடுவோம். இது போடுற மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்னால உங்களுக்கு தெரியல, வாட்டர் ப்ரூஃபிங், வாட்டர் லீக்கேஜ் மோஸ்ட்லி அரெஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து காங்கிரீட் போடுறது பெஸ்ட். காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமே நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோங்க. வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணுவோம். அப்புறம் கீழே ஃப்ளோரிங், மேலே காங்கிரீட் போட்டு மேனுவல் ஹோல்ஸ். இது வச்சிங்கன்னா பக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்ல தண்ணி தொட்டி டேமேஜும் ஆகாது, இன்னொன்று லீக்கேஜும் வராதுங்க. இன்னொன்று, ஓஎஸ்டி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டி கேட்பாங்க சில பேர் டேங்கே போய்க்குவாங்க. டேங்கை விட ஓஎஸ்டி பெஸ்ட்னு சொல்லுவேன். என்ன ரீசன் சொல்றேன்னா, ஓஎஸ்டி ஒரு ப்ராப்பராக பேஸ் ஸ்லாப் போட்டு நீங்கள் தேவையான கெப்பாசிட்டியில் நீங்கள் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காங்கிரீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால ஓஎஸ்டி பெஸ்ட்னு சொல்கிறேன். என்னோட லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வராது. உங்களுக்கு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு, மழைக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருங்க. இன்னொன்று, செப்டிக் டேங்க். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வர பிரச்சனை செப்டிக் டேங்க்கும் சோக் பிட்டும். அது எப்படி ஈஸியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல நோட் பண்ணிக்கங்க. செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணுக்கு பொறுத்துங்க. இப்போ களிமண்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் ரிங் இறக்குறாங்க. இப்போ அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. களிமண்லாம் வந்துச்சுன்னா ரிங் இறக்கக்கூடாதுங்க. நல்லா ஆழமாக குழி தோண்டி 2 அடி கல், 2 அடி வால், இல்லாட்டி 1.5 ஃபீட்டில் வால் திக்னஸில் சுற்றி கருங்கல் கட்டியிருந்தேங்க. கருங்கல் கட்டி மேலே காங்கிரீட் போட்டால் கருங்கலுக்கு ஒரு தன்மை என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லட்ஜை கீழே வச்சுட்டு தண்ணியை வந்து சக் பண்ணி மண்ணில் பாஸ் பண்ணிருங்க. அப்படி பாஸ் பண்ணுறதுனால கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் மக்கி வேஸ்ட் ஆயிடும். ஸோ கருங்கல் டேங்க் வந்து பெஸ்ட்டு, மஸ்ட் ட்ரை திஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோக் பிட்டுங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து யூஜிடி, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இல்லாத இடத்துல தான் உங்கள் சோக் பிட்டும் செப்டிக் டேங்க் நம்ம போகிறோம். ஸோ நான் சொல்கிறது ப்ரிஃபர் பண்ணுறோம். யூஜிடி தான் பெஸ்ட்டுங்க, அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோக் பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி ஓடக்கல்லோ அந்த மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் சோக் பிட்டுக்கு ரிங் பெஸ்ட்டுங்க. சோக் பிட்டுக்கு ரிங் பெஸ்ட்டுங்க. அப்புறம் பெயிண்டிங் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தாங்க. இப்போ ஒரு பெட்ரூம்னு வச்சுன்னா மோஸ்ட்லி லைட் கலர் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயினான ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டீரியர். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு, வார்ட்ரோப், டிவி யூனிட், பூஜை யூனிட் அந்த மாதிரிலாம் அடிக்கும்ல, அதில் என்ன மைக்கா சீட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணுங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. 4 வால்க்குமே லைட் கலர் சூஸ் பண்ணிக்குவோம். இல்லைனா 3 வால்க்கு லைட் கலர் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அட்ராக்டிவான ஒரு கலர் டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆப்போசிட்ல ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த சைடு டிவி யூனிட்டுக்கும் அந்த சைடு சூஸ் பண்ணிக்குவோம். கிச்சனில் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் பற்றி பேசினா ஒரு நாளே பேசலாம். ஏன்னா இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏன்னா வந்து நம்ம சமைக்கிற இடம் இல்லைங்களா, அது கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குங்க. என்னன்னா ட்ரையாங்கிள் ரூல். சிங்க்கு,
ஃப்ரிட்ஜு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், அடுப்பு, அதாவது ஹாப்ஸ். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம பெண்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று சிம்னி. இப்போ எக்ஸாஸ்டோட சிம்னி தான் நிறைய பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து சிம்னி போய்க்குங்க. ஏன்னா வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் வந்து தங்குறதில்ல, டேரெக்டாகவே வெளியே போயிடுது. இன்னொன்று இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி பிளைவுட்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் யூபிவிசியில் அலுமினியம்ல போக வேணாம்னு சொல்கிறேன்னா, போக வேணாம்னு சொல்லிங்க. ஏன் இதை விட பிளைவுட் பெட்டர்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இன்னொன்று மரம். நீங்கள் மரம் என்ன வேணால் போடலாம். லைக் தேக்கு, ஷாலு, படாக்கு, நிறையா மகாகனியில் நல்லா மூவிங்கில் இருக்குது. மகாகனியெல்லாம் போடலாம். இதெல்லாம் வந்து இன்டீரியர் ஒர்க்குங்க. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் வருங்க. விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிவிசி போயிட்டு இருக்கு. யூபிவிசி விண்டோ போனீங்கன்னா கிரில் வைக்கணும். யூபிவிசி விண்டோ வந்து லைஃப் அதிகங்க. அது வந்து ஓப்பன் டைப், ஸ்லைடிங் டைப், 2 டைப் இருக்கு. ஓப்பன் டைப் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் வந்து கிரில் வந்து சேஃப்டி கிரில், அது வச்சுக்கலாம். டாய்லெட் வெண்டிலேட்டர் இருக்கும், வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட வைக்கலாங்க. இதெல்லாமே பெஸ்ட்டுங்க. இப்போ வந்து நாங்கள் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நான் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டும் பண்ணுறோம், நிறைய பேருக்கு வீடும் கட்டி தரோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்னு சொன்னாங்க. இது நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன கான்செப்ட்னா, கீழே காலம் எல்லாமே மேலே எடுத்துட்டு வருவாங்க, லிண்டலுக்கு மேலே ரூஃப் வரைக்கும் எடுத்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே காங்கிரீட் போட்டுருவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் செவுரு, நம்ம சைடு வச்சுக்கிற செவுரு எல்லாத்துக்குமே லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் எனக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் போகிறப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏற்றிட்டே போயிட்டு இருப்போம் ஐடி கம்பெனி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடில் செவரே இருக்காது, ஆனால் மேலே ஏற்றிட்டே போயிட்டு இருப்போம். அது என்ன கான்செப்ட்னு யோசிச்சிருக்கீங்களா? அதான் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். அதாவது காலம், பீம், ஸ்லாப்னு ஏற்றிட்டே போயிட்டு இருப்போம். சைடில் நம்ம எது வேணாலும் வச்சு மறைச்சிக்கலாம். லைக் ஏஎஸ்சி பிளாக் கூட வச்சு கட்டலாங்க. வெயிட்லெஸ்ஸான கல், தண்ணீர் மேலன்னு சொல்றாங்களே, அந்த கல்லு வச்சு அவங்க ஒரு பேஸ்ட் தராங்க. அந்த பேஸ்ட் வச்சு அழகு போல இது பண்ணிக்கலாங்க. அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் தான். அந்த பேஸ்ட் கூட 3/4 மணி நேரத்துக்கு மேலே செட் ஆயிருங்க. 3/4 மணி நேரத்துல யூஸ் பண்ணணும். ஸோ ஏஎஸ்சி பிளாக் கூட நம்ம வச்சு கட்டிக்கலாங்க. அதனால தான் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பெஸ்ட்னு சொல்றேன். லோட் பியரிங்னா அந்த செவர் மேலேயே நம்ம காங்கிரீட் போறனால செவர் ஃபுல்லாமே எடுத்துட்டோம்னா ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குங்க. இது வந்து நாங்கள் வந்து லோட் பியரிங் மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ரெசிடென்ஷியல் சொல்லியிருக்கேன். இப்போ இண்டஸ்ட்ரியலை பற்றி சார் சொல்லுவார், இன்பகுமார் சார். இவர் வந்து நம்ம கம்பெனி மேனேஜருங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் போயிட்டா வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து உங்களுக்கு வாலு பிரிக்கை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதை விட அதிகமாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஒர்க் தான் போவீங்க. ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு போகையில் வந்து ஷெட் ஒர்க்கு, இதில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு தான் போவீங்க. ஷெட் ஒர்க்குன்னு போயிட்டாலே மேக்ஸிமம் வந்து வெல்டிங் வந்துடும். வெல்டிங், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் இதெல்லாம் வந்துடும். ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் வந்து வெல்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ரோல் எதுக்குன்னா வந்து வெல்டிங்கில் வந்து நீங்கள் வந்து என்னதான் ஷெட் ஒர்க்கு எது பண்ணாலும், டெம்பரரி ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் போல்ட் நட் இந்த மாதிரி எதை யூஸ் பண்ணாலும், பர்மனன்ட் ஜாயிண்ட் வர இடத்துலலாம் வந்து வெல்டிங் தான் வந்து நம்ம வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா வந்து பர்மனன்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து அதிகம். நீங்கள் போல்ட் நட் போகிறத விட வந்து வெல்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் அதிகம். வெல்டிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். அது வந்து எப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகிற எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரோடுங்கிற ஒரு ராடு மூலிமா வந்து போய் அந்த ராடு வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகில வந்து 2 மெட்டலை வந்து ஜாயின் பண்ணி வெல்ட் பண்ணுது, பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுது. அதுக்கு தான் வெல்டிங்கு. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் நிறைய இருக்குது. ஆர்க் வெல்டிங், கேஸ் வெல்டிங், டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், இப்படி வந்து நிறைய வெல்டிங் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் வெல்டிங் ஒர்க்கு போயிட்டோம்னா வந்து ஆர்க் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்க் வெல்டிங் ஏன்னா வந்து போர்ட்டபிள், நம்ம வந்து எங்கே வேணால் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மிக் வெல்டிங், டிக் வெல்டிங், கேஸ் வெல்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் கம்பேர் பண்ணி வந்து ஆர்க் வெல்டிங் வந்து உங்களுக்கு போர்ட்டபிள் முன்னாடி எங்கே வேணால் நீங்கள் எடுத்து போய்க்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்குன்னு வரையில வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எப்படின்னா, நம்ம வந்து பீமில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் வந்து பீம் வந்து நமக்கு ரெடிமேடாகவே இருக்குது. ஐ பீம், ஹெச் பீம் இந்த மாதிரி வந்து ரெடிமேடாகவே இருக்குது. அதில் போகிறத விட வந்து நம்ம பில்டப் பீம் சொல்லுவாங்க. பில்டப் பீம் எப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஷீட்டில் வந்து நம்ம வேணுங்கிற ஸ்டேஜ்க்காக வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு பீம் ஷேப்புக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வந்து டிசைன் பண்ணி வெல்ட் பண்ணுவோம். அந்த வெல்ட் பண்ணையில் எப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் லோட் கேரி கெப்பாசிட்டி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் மார்க்கெட்டில் இருக்க வந்து ஆல்ரெடி அவைலபிள் பீம்ஸ்லாம் வந்து அந்த பீமோட என்ன திக்னஸ் என்ன இது இருக்கோ அதுக்கான லோட் கேரிங் கெப்பாசிட்டி தான் இருக்கும். நம்ம பில்டப் பீம்னு போகையில் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்தையும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்காக பண்ணலாம். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் சைடுனா ஸ்ட்ரக்சர் போயிடும். இப்போ வீட் சைடில் வந்து வரையில வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து வீட்டில் வந்து இப்போ சிங்கிள் ஃப்ளோர் எடுத்துட்டு மேலே வந்து எங்களுக்காக வந்து அழகுக்காக வந்து இந்த மாதிரி இப்போ கேரளா ஸ்டைல் ரூஃபிங் வந்து அதிகமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதில் வந்து நிறைய இருக்கு. கேரளா ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குற லுக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து வீடும் வந்து யூனிக்காக தெரியும், எங்கே இருந்தாலும் டிசைன் வந்து யூனிக்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய போயிட்டு.
அதே மாதிரி ஹரி சொன்ன மாதிரி நம்ம விண்டோஸ்க்கு வந்து யூபிவிசி வந்து இப்போ அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி வந்து கிரில் ஒர்க், சேஃப்டி கிரில் ஒர்க் பண்ணுறோம். சேஃப்டி கிரில் ஒர்க்கு வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம என்னதான் யூபிவிசியாக இருந்தாலும் இன்கேஸ் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா சேஃப்டி கிரில் வந்து நமக்கு மேண்டேட்டரி. ஏன்னா நமக்கு வந்து அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணும். நமக்கு வந்து யூபிவிசியில் வந்து கிளாஸ் இந்த மாதிரி ஒர்க் என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து சேஃப்டி கிரில் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேட்டு வந்து நமக்கு மெயின். நமக்கு வந்து ஒரு வீடு இருந்தாலே வந்து கேட் இருந்தால் நமக்கு சேஃப்டி கான்சியஸ் நல்லாவே வந்துடும். கேட்டை பூட்டுறோமா, நம்ம எங்கே வெளியில் போனாலும் கேட்டை பூட்டிட்டோமா அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்து வரும். அது வந்து கேட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல எலவேஷனுக்காக வந்து பைப்ல ஏதாவது ஸ்ட்ரக்சர் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் சைட்லயும் நம்ம பண்றோம், கமர்ஷியல் சைட்ல எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் மலம்பச்சம்படியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரே வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு, சாயில் டெஸ்ட் எடுத்து. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பெடஸ்டலுங்க. பெடஸ்டல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய சைஸ் ஆஃப் காலம்ஸ்னு சொல்லுவாங்க, அதான் பெடஸ்டல். பெரிய ஃபுட்டிங் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக, ரொம்ப லார்ஜாக இருக்குங்க. 9க்கு 9, 10க்கு 10 அந்த மாதிரி வருங்க. நாங்கள் பெடஸ்டல் ஹெவியாக ஃபுட்டிங் போட்டு காலம் பெடஸ்டல் ஹெவியாக போட்டு கொடுத்துட்டேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஒர்க்னு நான் சொல்கிறேன் பாருங்க. பேஸ் பிளேட்டை வச்சு ISMB பீம் சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் சைஸ் பீம். ISMB பீமை வச்சு மேலே பர்லின் அடிச்சு ஃப்ரேம் அடிச்சு சார் நீட்டாக முடிச்சு கொடுத்தாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. அந்த மெத்தட் என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் இன்டெப்த்தாக இண்டஸ்ட்ரியல் ஒர்க் எப்படி பண்ணாங்க நாங்கள் பின்னாடி வீடியோ வருங்க. நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன். இப்போ அந்த ஃப்ளோர் வர்றப்போ அது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் இருக்குங்க. இப்போ விண்டு ஃப்ளோரில் அது கொலாப்ஸ் ஆகக்கூடாதுல, ஸ்வாக்னு சொல்லுவாங்க. ஸ்வாக்னா எப்படின்னா ஸ்வேன்னு சொல்லுவாங்க. ஸ்வேனா ஒரு காலம் இப்படி இருக்குன்னா விண்டு ஃப்ளோனால இப்படி பெண்ட் ஆயிருங்க, இப்படி பெண்ட் ஆயிரும். விண்டு ஃப்ளோ வரனால கொலாப்ஸ் ஆயிரும்ல, அதெல்லாமே கன்சிடர் பண்ணி ISMB மிட் பீமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலு, அப்புறம் வந்து சாக் ராடுலாம் சொல்லுவாங்க. சாக் ராடுல என்னன்னா பார்த்தீங்கன்னா பர்லின் கூட ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு விண்டு ஃபோர்ஸ் வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகுதுன்னு காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஃப் பேனல், ஷீட் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. கீழே ஃப்ளோரிங் போட்டு பவர் ட்ரான் மிஷின் ஓட்டினா ப்ராப்பரான ஃபினிஷிங் வருங்க. 8 ஃபீட் லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வச்சு கவர் பண்ணிடுவோம். ஸோ வந்து ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக க்ரேனை வச்சு நாங்கள் நீட்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல. ஸோ வந்து அந்த ஒர்க்கு நீங்கள் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்யூர்மெண்ட்டாக இருந்தாலும் கீழே உள்ள வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.